புதிய தலைமுறையின் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தினந்தோறும் ஒவ்வொரு பாடப்பிரிவுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புவியியல், அதாவது ஜியாலஜி. பொதுவாகவே ஜியாலஜி படிப்பு படித்து முடித்தவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இது தொடர்பான படிப்பை எடுத்து படிப்பதற்கு மாணவர்களிடையே எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு? இதற்கான பதில்களை நம்ம விருந்தினர்கிட்டையே கேட்டு பெறலாம். இது குறித்து பேசுவதற்காக இணைய வழியில பேராசிரியர் டாக்டர் ஷேக் முகமது ஹுசைன் இணைந்திருக்காரு. சார் வணக்கம். இப்போ முதல்ல புவியியல் அப்படின்னா என்ன, இதுல மாணவர்கள் என்னெல்லாம் படிப்பாங்க? இப்ப நம்ம பருவநிலை மாற்றங்களையும் சந்திச்சிட்டு இருக்கோம். இந்நிலையில இந்த நேரத்துல இந்த படிப்பை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்றதுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம்? முதலில் உங்க சேனலுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பற்றியும் மிக குறைவாக விழிப்புணர்வு இருக்கு. ஸோ அதை பற்றி நல்லா தெரியப்படுத்துறதுக்கு நீங்க இதை எடுத்துறதுக்கு ரொம்ப மிக நன்றி உங்களுக்கு. புவியியல்ன்றது ஜியாலஜின்னு சொல்லுவாங்க. ஜியாலஜி என்ன, சயின்ஸ் ஆஃப் அர்த், அவர் மதர் எர்த். ஸோ ஜியாலஜியில் மெயினாக people study, geologists study the natural resources like your metallic resources, non-metallic resources. Iron எங்கே கிடைக்குது, கோல்டு எங்கே கிடைக்குது, காப்பர் எங்கே கிடைக்குது, அல்யூமினியம், பாக்சைட், நான்-மெட்டாலிக் மினரல்ஸ்னா ஃபெரைட்ஸ், ஃபெல்ஸ்பார், கிளே மினரல்ஸ், இந்த மாதிரி ஆஸ்பெஸ்டாஸ், இதெல்லாம் எங்கே கிடைக்குது, அதை பற்றி நல்லா டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணுறது. அது மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட், அப்புறம் பேலியோ கிளைமேட், அந்த என்விரான்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த ஜியாலஜிக்கல் பாஸ்ட்ல எப்படிப்பட்ட பேலியோ கிளைமேட் இருந்தது, வார்ம் கிளைமேட்டா, கோல்டு கிளைமேட்டா, ஆரிட் கிளைமேட்டா, ட்ரை கிளைமேட்டா, இந்த மாதிரி கிளைமேட் பற்றி ஸ்டடி பண்ணுறது. கிளைமேட் கூட லேண்ட் என்விரான்மெண்ட் இருக்கு, ஏர் சம்மந்தப்பட்ட என்விரான்மெண்ட் இருக்கு, அப்புறம் வாட்டர், தண்ணி சம்மந்தப்பட்ட என்விரான்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி இதில் பொல்யூஷன் நடக்கும். இந்த பொல்யூஷன் டீட்டெயில்ஸ் இதை பற்றி எல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஜியாலஜிக்கல் நாலேஜ் மிக மிக தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, நேச்சுரல் ஹசார்ட்ஸ் ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது லைக் யுவர் நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட், எர்த்குவேக், சுனாமி, அப்புறம் அவலான்ச்சஸ் அண்ட் ஃப்ளட்ஸ். ரீசெண்டாக நிறைய ஃப்ளட்ஸ் நடக்குது மகாராஷ்டிரா, கர்நாடகா அங்கெல்லாம். ஸோ இந்த ஃப்ளட்ஸ் பற்றி கூட விவரமாக நல்ல டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறக்கூடிய இது நம்ம ஜியாலஜிக்கல் நாலேஜ் இல்லாதது படிக்க முடியாது. ஸோ இது மட்டும் இல்லை, சம் இன்ஜினியரிங் நாலேஜ், ஜியாலஜிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படுது. இன் ஆர்டர் டு கன்ஸ்ட்ரக்ட் மெயின் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் டேம்ஸ், டனல்ஸ், ரிசர்வாயர்ஸ், ரோட்ஸ், ஹைவே, இதெல்லாம் ஜியாலஜிக்கல் நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரி மேஜர் civil structures cannot be constructed. So and hence this geological knowledge is very important. So geology na சொல்ற மாதிரி logos means science, geo means earth, science of earth. அதனால தான் சில யூனிவர்சிட்டியில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜின்னு சொல்லுவாங்க, சில யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோ சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எர்த் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பிரேக் இன்ட்ரடக்ஷன் போட்ட ஜியாலஜி. ஸோ ஜியாலஜிக்கல் நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரி எதுனாக்கா ஜியாலஜி இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் தி மேன்கைண்ட் அண்ட் இட்ஸ் எர்த் எவல்யூஷன் அண்ட் என்வாயர்மெண்ட். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். தொடர்ந்து இந்த புவியியல் துறையில என்னென்ன உட்பிரிவுகள்லாம் இருக்கு, இதற்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த கல்லூரிகள்ல, மொத்தம் எத்தனை கல்லூரிகள்ல இந்த புவியியல் தொடர்பான படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுது அப்படின்றது குறித்து விரிவா விளக்குறாங்க செய்தியாளர் கனிமொழி. புவியுடைய அமைப்பு, அதன் தன்மை, பேரிடர் காலங்களில் ஏற்படக்கூடிய சேதம், இந்த சேதத்தை சீர்படுத்துறது, இதை பற்றி எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் புவியியல். புவியியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்டய படிப்பாகவும் எடுத்து படிக்கலாம், அல்லது இளநிலையிலையும் எடுத்து படிக்கலாம். பட்டய படிப்பில் பயன்பாட்டு புவியியலில் அசோசியேட் டிப்ளமோ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இளநிலையை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி இன் ஜியாலஜி, பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் ஜியாலஜி அப்படிங்கிற துறைகள் இருக்குது. முதுநிலையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்சி இன் ஜியாலஜி, எம்எஸ்சி இன் அப்ளைடு ஜியாலஜி, எம்எஸ்சி இன் அப்ளைடு ஜியாலஜி அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், எம்எஸ்சி இன் பெட்ரோலியம் ஜியாலஜி, எம்எஸ்சி அண்ட் டெக்னாலஜி இன் ஜியாலஜி அப்படின்னு நிறைய கோர்ஸ் இருக்குது. இது படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 15க்கும் அதிகமான கல்லூரிகளில் இந்த கோர்ஸ் பயிற்றுவிக்கப்படுது. இது சம்மந்தமாக படித்தோம்னா நமக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியராக போகலாம், ஆராய்ச்சியாளராக இருக்கலாம், அதே போல் நில அதிர்வு நிபுணர், கடல் சார்பியலாளர்,
வானிலை ஆய்வாளர், புவியியல் ஆலோசகர், காற்று வள மதிப்பீட்டின் தலைவர் அப்படின்னு அரசு மற்றும் தனியார் துறைகளில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம சுற்றுச்சூழல் மதிப்பீடு, எண்ணெய் மற்றும் கனிம வளங்கள் குறித்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலயும் நீங்க வேலை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லாமே 2000 ரூபாய், குறைந்தபட்சம் 2000 ரூபாயிலிருந்து 10,000, 15,000 அப்படின்னு வருஷத்துக்கு கல்வி கட்டணமா வசூலிக்கப்படுறதா சொல்லப்படுது. இது உங்களுடைய காலேஜுக்கு காலேஜஸ் வேறுபடும், அதே போல யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டி வேறுபடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடிப்படை சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இளநிலை முடிச்சிருக்கீங்க, ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்குமே நிர்ணயிக்கப்படும். இது துறையை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதுநிலையிலையும் நீங்க படிச்சிருந்தீங்க, முதுநிலை முடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த அடிப்படை சம்பளம் அப்படிங்கிறது இன்னுமே அதிகமா கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஜியாலஜி கோர்சஸை படிக்கிறதுக்கு என்ன தகுதி சார் வேணும்? இப்போ 12ஆம் வகுப்புல சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்கள் மட்டும்தான் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, இல்ல காமர்ஸ் இந்த குரூப் எடுத்து படிச்ச மாணவர்களும் படிக்கலாமா? சயின்ஸ் குரூப் மட்டும்தான் எலிஜிபிள். இதுக்கு காமர்ஸ், அக்கௌண்டன்சி இது படித்தவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது. சயின்ஸ் வித் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படித்தவங்களுக்கு தான் பிஎஸ்சியில் அட்மிஷன் கிடைக்கும். ஸோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிலிட்டி இருக்கும். சரி, இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பிஎஸ்சி ஜியாலஜி சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, அதே போல பிஏ ஹானர்ஸ் இன் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கோர்ஸ் இருந்ததா பார்த்தோம். இப்போவும் அந்த கோர்ஸ் இன்னும் நடைமுறையில் இருக்கா? பிஏ ஹானர்ஸ்ன்றது ஒரு காலத்துல இருந்தது. இப்போ ஃபுல்லா பிஎஸ்சி ஜியாலஜி மட்டும்தான். பிஎஸ்சி ஜியாலஜிக்கு இந்த நான் சொன்னபடி இந்த சயின்ஸ் குரூப் +2ல எடுத்தா அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஸோ அட்மிஷன் நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு, அப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு, அப்புறம் சில யூனிவர்சிட்டியில கூட 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. லைக் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இந்த மாதிரி அங்கெல்லாம் 5 இயர் இன்டகிரேட்டட். +2 முடிச்சதுமே டைரக்டா நீங்க அட்மிஷன் வாங்கிக்கலாம். அந்த 3 இயர்ஸ் முடிச்சுட்டு பிஎஸ்சி டிகிரி வாங்கிட்டு கூட வெளில வரலாம். இல்லை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நீங்க எம்எஸ்சி கூட முடிச்சுட்டு நீங்க டோட்டலா எம்எஸ்சி டிகிரியோட வெளியே வரலாம். இப்போ இதுல முதுகலை படிப்புகள் படிக்கிறதுக்கு ஏதாவது நுழைவு தேர்வு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இப்போ பிஎஸ்சி இது முடிச்சதுக்கு அப்புறம் எம்எஸ்சி அட்மிஷன் வாங்குறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் பேஸ்ட் அப்பான் அந்த பிஎஸ்சியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பிரகாரம் ரோஸ்டர் சிஸ்டத்தில் அட்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் கோவிட் நடக்கிறதுனால இப்போ எங்கேயுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம டைரக்டா பேஸ்ட் அப்பான் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் போட்டு அட்மிஷன் கொடுத்துறாங்க. சார், இப்போ பிஎஸ்சியில் நம்ம வேற ஏதாவது ஒரு கோர்ஸை படிச்சுட்டு முதுகலையில வரும்போது, பிஜி வரும்போது நம்ம ஜியாலஜி படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்க முடியுமா? மோஸ்ட்லி நிறைய யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி ஜியாலஜி தான் எம்எஸ்சி ஜியாலஜிக்கு எலிஜிபிலிட்டி. பட் சில யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி ஜியாலஜிக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு பிஎஸ்சி எனி சயின்ஸ் குரூப் அவங்க எலிஜிபிலிட்டியா வச்சிருக்காங்க இப்போ. ஆனா மோஸ்ட்லி நிறைய யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னாக்கா நீங்க பிஎஸ்சி ஜியாலஜி தான் எலிஜிபிலிட்டி ஃபார் எம்எஸ்சி ஜியாலஜி அட்மிஷன். இப்போ நம்ம இதுல பிஜி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம வெளிநாடுகளில் சென்று படிக்க முடியுமா சார்? அதுக்கு மாணவர்கள் எப்படிலாம் தயாராகணும்? ஒன்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டுல எம்எஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஜியாலஜி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் எர்த் சயின்ஸ், அதர்வைஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அட்மிஷன் வாங்கிடலாம். பட் அதுக்கு நீங்க ஜிஆர்இ, டோஃபெல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு குவாலிஃபை ஆகி அந்த ரேங்க் நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அட்மிஷன் கிடைக்கும். சில சமயத்தில் சில யூனிவர்சிட்டிஸ் லைக் ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ்ஏ, ஜெர்மனி அங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸும் கொஞ்சம் ப்ரொவைட் பண்றாங்க. அங்க போயிட்டு எம்எஸ் படிக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. சார், இப்போ இந்த புவியியல் துறை, இந்த ஜியாலஜி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? புவியியல் துறை ஒரு 2 டிகேட்ஸ்க்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்ப முன்னேற்றம், ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு. நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய காலேஜஸ் ஆஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய வேலை வாய்ப்பு கூட நிறைய வந்துச்சு. ஸோ அதனால வென் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் டைம் இப்போ எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குமா. இப்போ ஒவ்வொரு வருடமும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குதா இல்ல குறையுதா சார்? இப்போ
குறிப்பிட்ட இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா அவர்களோட எண்ணிக்கை வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அதிகரிக்கிறது. ஆனா நான் சொல்றபடி ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் வந்து டிமாண்ட் அதிகம். எங்க டிபார்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன்ஸ் 30 சீட்டுக்கு வந்து 300 அப்ளிகேஷன் வந்துச்சு. ஸோ அதனால வந்து நிறைய டிமாண்ட் கொஞ்சம் வர அதிகமா இருக்கு. ஜியாலஜிக்கு வந்து நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கமிங் ஃபார்வர்ட். இப்போ ஜியாலஜி படித்து முடித்தவர்களுக்கு அரசு துறைகள்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சார்? ஜியாலஜி வந்து யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மாநில அரசு இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல சாயில் சயின்ஸ் ஜியாலஜிஸ்டா போகலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங் அதுல வந்து ஜியாலஜிஸ்டா போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய இன்னால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் லிஸ்ட் அவுட் என்னால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு நீங்க வந்து ஒரு ஜியாலஜிஸ்டா போடலாம். அதே மாதிரி சிஜிடபிள்யூபி சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டுன்னு சொல்லிட்டு அங்க வந்து இதையும் யூபிஎஸ்சி எக்ஸாம் மூலமா தான் அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இதுல வந்து கேட் எக்ஸாம் எழுதிட்டு அதுல வந்து நல்ல ரேங்க் வாங்கிட்டீங்கன்னாக்கா பேஸ்ட் ஆன் தட் அந்த இன்டர்வியூல கூப்பிட்டுட்டு நீங்க செலக்ட் பண்றாங்க. அதே மாதிரி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன், ஏற்கனவே சொல்ற மாதிரி இஸ்ரோல இருக்கு, சாக் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், என்ஜிஆர்ஐ நேஷனல் ஜியோபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இங்கெல்லாம் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. என்ஜிஆர்ஐன்றது அங்கெல்லாம் வந்து எர்த்குவேக் பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. எர்த்குவேக் நிலநடுக்கம் எங்க நடக்குது என்னன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இடத்துல சீஸ்மோகிராஃப்ஸ் வச்சு அது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சில மாணவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள், அதனை பார்க்கலாம். புவியியல் பொறியியல் படிப்பு எந்த காலேஜ்ல இருக்கு? இதுக்கான வேல்யூ என்ன? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? Which is the best course for geology? What is the eligibility to work in space and satellite related companies? BSc Zoology கோர்ஸ் படிச்சா ஃபியூச்சர்ல ஸ்கோப் எப்படி இருக்கும்? ஏன் இந்த கோர்ஸ் பத்தின அவேர்னஸ் யாருமே பேசுறது இல்ல? ஜியாலஜில பிஜில என்ன கோர்ஸ் படிக்கலாம்? பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சுட்டே டிசாஸ்டர் ரிலேட்டடான டிப்ளமேட்டிக் கோர்ஸ் ஏதாவது படிக்கலாமா? சார், இப்போ ஜியாலஜி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோர்ஸ் இருக்கா, இல்ல வந்து இன்ஜினியரிங்ல ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கா? ஆஸ் சச் ஜியோ இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு எந்த சப்ஜெக்டும் இல்லைம்மா. ஸோ ஜியாலஜியில் வந்து அது ஒரு சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் ஜியாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த ஜியோ இன்ஜினியரிங் அந்த இன்ஜினியரிங் நாலேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ், மேஜர் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ரோட்ஸ், ஹைவேஸ், டனல்ஸ், டேம்ஸ், ரிசர்வாயர்ஸ் இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அந்த ஜியோ இன்ஜினியரிங் நாலேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு மாணவர் கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த ஜியாலஜின்றது யூஜி கோர்ஸ் நிறைய இடத்துல இருக்கு, நிறைய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இருக்கு. அதே போல இப்ப பிஎஸ்சி ஜியாலஜி படிச்சுட்டு பேரிடர் மேலாண்மை துறை அது சம்பந்தமான ஏதாவது டிப்ளமோ கோர்சஸ் படிச்சுட்டு அது ரிலேட்டடான பணிகளுக்கு செல்ல முடியுமா? இது வரைக்கும் டிப்ளமா கோர்ஸ் இன் ஜியாலஜின்றது எங்கேயுமே இது இல்லை. பட் குறிப்பிட்ட காலத்துல அந்த டிப்ளமா ஆர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் பெட்ரோலியம் ஜியாலஜி அந்த மாதிரி கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ஆயில் இந்தியா லிமிடெட், ஓஎன்ஜிசி அண்ட் நிறைய பிரைவேட் ஆயில் கம்பெனிஸ் இருக்கு, லைக் ஷெல் கம்பெனி, ரிலையன்ஸ், கெயின் எனர்ஜி, இந்த மாதிரி பிரைவேட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அதுல வந்து ஒரு ஜியாலஜிஸ்டா போகலாம், ஆயில் ஜியாலஜிஸ்டா போகலாம், இல்லைன்னா மட்லாகரா போகலாம். இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப ஸ்பேஸ் தொடர்பான நிறுவனங்கள்ல நம்ம வேலை வாய்ப்பு நமக்கு இப்ப வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி சார்? ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா பிஜி கோர்ஸ்ன்றது கண்டிப்பா படிச்சிருக்கணும். பிஜி ஜியாலஜி, பிஜி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இல்லைன்னா பிஜி ஜியோ ஸ்பேஷியல் டெக்னாலஜி,
இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னாக்கா தென் யூ கேன் கோ இன் டு தி ஸ்பேஸ் ரிலேட்டடான இஸ்ரோ, ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அகமதாபாத், இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து கேண்டிடேட் வந்து he can get a job. Once a space satellite is sent into the space, அது வந்து மேப்ஸ் நிறைய டேட்டா அனுப்பிச்சிருவாங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு, தென் அதுக்கப்புறம் வந்து அதோட டீட்டெயில்ஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு அங்கே வந்து இந்த ஜியாலஜிஸ்ட், ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜிஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ அகழாய்வு பணிகள் அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பணிகள்ல ஜியாலஜி படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குமா? அவங்களுடைய ரோல் வந்து அங்க என்னவா இருக்கும் சார்? எந்த ஃபீல்டு புரியல? அகழாய்வு பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து இந்த ஜியாலஜி படித்து முடித்தவர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள் இருக்குமா? அதுல ஆல்மோஸ்ட் எல்லா துறைகளிலையும் ஜியாலஜியோட இன்டர்பிரேஷன், ஜியாலஜியோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. நாட் ஓன்லி தட், இப்போ ரீசெண்டாக மெடிக்கல் ஜியாலஜின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வருது. அதில் என்னன்னாக்கா, இப்போ எனி அக்வாட்டிக் என்விரான்மெண்ட், வாட்டரில் வந்து ஃபிஷ்ஷு, கிராப்ஸு, ப்ரான்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த பொல்யூஷன், ஆர்சனிக், கேட்மியம், கோபால்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொல்யூஷன் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம், அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஹியூமன் பீயிங் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய ஹெல்த் டிட்டீரியரேட் ஆகிடும். ஸோ அதனால அது ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ அதனால அந்த பர்டிகுலர் ஸ்டடி வந்து மெடிக்கல் ஜியாலஜின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுல இளங்கலை, முதுகலை படித்து முடித்தவர்களுக்கு பணி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? என்னென்ன பொசிஷன்ஸ்ல அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும்? ஆரம்பத்துல எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? இந்த பர்டிகுலர் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈவன் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு பாருங்க, இந்த என்ஐஓடி இங்கெல்லாம் கூட ஏன்னா இப்போ எல்லாம் ரீசெண்டாக கேஸ் ஹைட்ரேட்ஸ்ன்றது ஸ்டடி பண்ணுறாங்க. அந்த கேஸ் ஹைட்ரேட் டிபாசிட்ஸ் வந்து ஒன்ஸ் உங்களுடைய கோல் அப்புறம் வந்து ஆயில் டிபாசிட்ஸ் எக்ஸாஸ்ட் ஆனது பிறகு தென் கேஸ் ஹைட்ரேட்ஸ் பற்றி தான் அது மேலே தான் டிபெண்ட் ஆயிருக்கணும். அந்த கேஸ் ஹைட்ரேட்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், அதோட ரிசர்வ்ஸ், அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஜியாலஜிஸ்டோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, நிறைய மைனிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த மைனிங் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு கோல்டு கிடைக்கிறது, ஹட்டி கோல்டு மைன், கோலார் கோல்டு மைன், அதே மாதிரி நிறைய காப்பர், லெட், ஜிங்க், அலுமினியம், இந்த மாதிரி மைனிங் இதில் கூட அந்த மைனிங் ஜியாலஜிஸ்டாக போகலாம். அது ஒரு ஜியாலஜிஸ்ட் போயிட்டு அவங்க வந்து தே வில் ஃபைண்ட் அவுட் த ரிசர்வ்ஸ், எவ்வளோ ரிசர்வ் எஸ்டிமேஷன் பண்ணி விடுவாங்க. பண்ணிட்டு அது வந்து தே வில் ஐடென்டிஃபை தே வில் கிவ் த டீடைல்ஸ். இப்போ இந்த ஜியாலஜி துறையில ஃபியூச்சர்ல இதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும் சார்? ஜியாலஜி ஸ்கோப் வந்து எல்லாட்ட இன்னும் சொல்ல போனா பிரைட் ஃபியூச்சர் இருக்கு ஜியாலஜிக்கு. நீங்க வந்து ஜியாலஜி யூஜிக்கு பிறகு தென் பிஜி படிச்சதுக்கு அப்புறம் தென் ஆஸ் எ சயின்டிஸ்ட் நீங்க போகலாம், கேண்டிடேட்ஸ். தென் ஆஸ் எ ரிசர்ச்சர் நிறைய எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இதுல இந்த சைனா, குவைத், மெக்சிகோ, யூஎஸ்ல செட்டில் ஆயிருக்காங்க. ஆஸ் எ ரிசர்ச் சயின்டிஸ்டா போயிருக்காங்க. ஸோ ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டா போகலாம், ரிசர்ச்சரா போகலாம். அது இல்லாமல் நீங்க பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு, எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு தென் யூ கேன் கோ ஆஸ் எ ப்ரொஃபஸர், ஆஸ் எ டீச்சர் இன் காலேஜஸ், இன் யூனிவர்சிட்டிஸ், அந்த மாதிரி போகலாம். அது இல்லாமல் நாலேஜ், ஜியாலஜிக்கல் நாலேஜ் வச்சு மைனிங் ஜியாலஜிஸ்டா போகலாம். அதே மாதிரி நான் சொல்றபடி சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு, அதில் வந்து ஹைட்ரோ ஜியாலஜிஸ்டா போகலாம். அண்ட் தென் ஜிஎஸ்ஐன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஜியாலஜிஸ்டா போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கு. நிறைய சென்ட்ரல் as well as state governments, as also the private organizations, they are offering lot of geology job opportunities, sir. இப்போ இதுல யூஜி முடித்து விட்டு அவங்க நேரடியாவே பணிக்கு செல்லலாமா, இல்ல ஏதாவது ஒரு கூடுதலாக ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போனாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேல்யூபிளா இருக்குமா? வெறும் யூஜி வச்சு நீங்க வேலைக்கு போறதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஆனா அப்படியும் போகலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு அப்படியும் ஒரு ஜாபுக்கு போகலாம். பட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி லிமிடெட். பட் when you complete the PG course, MSc Geology, MSc Geoinformatics, MSc Geospatial Technology, இந்த மாதிரி படிச்சுட்டீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் நிறைய வைடர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு போகலாம். ஸோ லிமிடேஷன்ஸ் வந்து பிஎஸ்சியோட போறதா இருந்தால் லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் பிஜி முடிச்சுட்டு போனீங்கன்னாக்கா வைடர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பொதுவாக இந்த புவியியல் துறை படிப்புகள் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் சார் செட் ஆகும்? புவியியல் துறைன்றது நாட் ஓன்லி தி மைனிங் ஆக்டிவிட்டிஸ்,
not only the oil related or coal related activities or mining exploration, and also the groundwater. Groundwater ரொம்ப essential. Without water, no organism can survive. இல்லைங்களா? So for the survival of the organisms, water is essential. அந்த வாட்டர் பேரிங் ராக்கு வந்து நம்ம அக்விஃபர்னு சொல்லுவோம். அந்த அக்விஃபர் எந்த இடத்துல இருக்கு, கொஞ்சம் ஷாலோல இருக்கா, டீப்ல இருக்கா, டீப் என்விரான்மெண்ட் பூமி அடியில இருக்கா இல்ல மேல் மட்டத்துல இருக்கா என்றது கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, சில சமயத்துல கிரவுண்ட் வாட்டர்ல வந்து ஃப்ளோரின் கண்டென்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அது ஃப்ளோரோசிஸ் டிசீஸ்ன்னு வரும். அதனால வந்து பல்லு போன் எல்லாம் வந்து வீக் ஆயிடும், கிராம்ப் இது வந்துடும், போன் பிரேக்கேஜ் ஆயிடும், ஃப்ளோரோசிஸ். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க நார்த் இந்தியாவில் பீகார், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜன்ல போனீங்கன்னாக்கா கிரவுண்ட் வாட்டர்ல வந்து அதிகமான உங்களுக்கு இது ஆர்சனிக் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஆர்சனிக் இஸ் எ கார்சினோஜெனிக், கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். அந்த எலிமெண்ட் வந்து அதுல அதிகமா இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் இது வந்து எதனால வருது? ஸோ கிரவுண்ட் வாட்டர் ஜியாலஜிஸ்ட், கிரவுண்ட் ஹைட்ராலஜிஸ்ட் அவர் வந்து சொல்லிடுவாரு, குவான்டிட்டி ஆஃப் தி கிரவுண்ட் வாட்டர் as well as the quality of the groundwater can be very well studied, can be very well interpreted by the hydrogeologist. சார், ஜியாலஜி கோர்சஸ் பத்தியும் அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பத்தியும் ரொம்பவே விரிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்க சேனலுக்கு நான் மிக நன்றி கூடவா இருக்கேன். ஏன்னா ஜியாலஜி பத்தி விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. இதை எடுத்து சொன்னதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். கற்க கசடர நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.